நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தூத்துக்குடி மாவட்டம் குரும்பூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் அடகு வைத்த நகைகளை மோசடியில் இழந்த அப்பாவி மக்கள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை கண்ணீருடன் முற்றுகையிட்டு காலில் விழுந்து கதறியது பரிதாபத்தை ஏற்படுத்தியது. நகை பணத்தை இழந்து 4 வருடமாக அலையாய் அலைந்து திரிந்தும் அலைக்கழிக்கப்படும் மக்களுக்கு மாற்றி மாற்றி ஏமாற்றமே மிஞ்சுவது கவலையை ஏற்படுத்தியுள்ளது. கஷ்டத்துக்கு வங்கியில் அடகு வைத்த நகைகளும் களவு போன துன்பத்தில் அமைச்சரை முற்றுகையிட்டு மக்கள் கொதித்தெழுந்து கேள்வி கேட்ட காட்சிகள்தான் இவை. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே செயல்பட்டு வரும் குரும்பூர் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் கடந்த 2001ஆம் ஆண்டு வழக்கம் போல தணிக்கை நடைபெற்றது. அப்போது கூட்டுறவு வங்கியில் வாடிக்கையாளர்கள் அடகு வைத்த 568 நகை பொட்டலங்களில் 261 நகை பொட்டலங்கள் மாயமாகி இருந்தது தெரிய வந்தது. அதோடு வாடிக்கையாளர்கள் சேமித்து வைத்த வைப்பு நிதியும் 29 கோடி ரூபாய் அளவுக்கு குறைவாக இருந்தது தெரிய வந்தது. வழக்கமாக கூட்டுறவு வங்கியில் 6 மாதங்களுக்கு ஒருமுறை தணிக்கை நடைபெறும் என்ற நிலையில் கடைசியாக 2021இல் நடந்த தணிக்கையில்தான் இந்த மோசடியே அரங்கேறியிருக்கிறது. குரும்பூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் மாயமான நகைகள் வேறு வங்கியில் அடகு வைக்கப்பட்டு பணம் வாங்கப்பட்டு இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் மோசடியில் ஈடுபட்டது வங்கி செயலாளர் தேவராஜ், உதவி செயலாளர் ஜான்சி சந்திரகாந்தா ஆகிய இருவரும் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து இருவரும் பணி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ஆனால் மோசடிக்கு காரணமான இருவரை போலீஸ் கைது கூட செய்யவில்லை. நகை பணத்தை இழந்து 4 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்னும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்பதுதான் வேதனையின் உச்சம். அதாவது மோசடியில் ஈடுபட்ட வங்கி செயலாளர் மற்றும் உதவி செயலாளர் ஆகிய இருவரது அசையா சொத்துக்களை ஜப்தி செய்து மோசடி செய்யப்பட்ட நகைகள் மீட்டுக் கொடுக்கப்படும் என உறுதியளித்த அதிகாரிகள் இன்று வரையிலும் மீட்டுக் கொடுத்த பாடில்லை. போராடி அமைச்சர்த்தையும் போராடியாச்சு, ஒரு மரியாதை ஒரு இது இல்ல, மனு கொடுத்தாச்சு, எல்லாமே செஞ்சாச்சு. இப்ப என் பிள்ளைக்கு 30 வயசு நான் கட்டி கொடுக்கணும். அதுக்கு நகை இல்லாம நாங்க என்ன செய்யறோம்? நீங்க 5 வருஷமா அலையும். நீங்க ஒரு 2 பேரும் இறந்துட்டாங்க. நானே என் பிள்ளை பார்க்க என்ன செய்ய முடியும்? ஆட்சியர் தொடங்கி எத்தனையோ அரசு அலுவலக படிகளில் ஏறி இறங்கியும் கூட இன்னும் இழந்த பணமும் நகையும் திரும்ப கிடைக்காத சூழலில் துணை சுகாதார நிலைய கட்டிடத்தை திறந்து வைக்க வந்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை முற்றுகையிட்டு பாதிக்கப்பட்டவர்கள் கேள்வி எழுப்பினர். இத்தனை ஆண்டுகளாக காத்திருந்தும் பணமும் நகையும் கிடைக்காத விரக்தியில் மூதாட்டி ஒருவர் அமைச்சர் காலிலும் ஆட்சியர் காலிலும் விழுந்து கண்ணீர் வடித்தது பரிதாபத்தை ஏற்படுத்தியது. பாதிக்கப்பட்ட மக்கள் எழுப்பிய கேள்விக்கு முதலில் அமைதியாக சமாளித்துக் கொண்டிருந்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்தார். அமைச்சர் கோபப்பட்டதால் காவல்துறையினர் இடையில் புகுந்து பாதிக்கப்பட்டவர்களை அப்புறப்படுத்த முயன்றதால் அந்த இடத்தில் பதற்றமான சூழல் நிலவியது. கூட்டுறவு வங்கியில் வட்டி குறைவு என்பதால் தான் ஏழை எளிய மக்கள் அதனை நாடி செல்கின்றனர் என்ற நிலையில் அந்த நகைகளை மோசடி செய்து வயிற்றில் அடித்திருக்கிறார்கள்.
4 ஆண்டுகள் ஆகியும் இந்த மோசடி விவகாரத்தில் இன்னும் துரும்பை கூட கிள்ளி போடாமல் இருப்பதற்கு பின்னணியில் பல அதிர்ச்சி தகவல்களும் கிடைத்துள்ளன. வங்கி அதிகாரிகளை தாண்டி உள்ளூர் பிரமுகர்கள் சிலரும் இந்த மோசடியில் சம்பந்தப்பட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. வங்கி அதிகாரிகளை கைப்பாவையாக வைத்துக்கொண்டு கூட்டாக மோசடி அரங்கேற்றப்பட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. அதிமுக ஆட்சியில் நடந்த முறைகேடு என சொல்லியே நகைகளை மீட்டுக் கொடுக்காமல் இழுத்தடித்து வரும் நிலையில் பணம் நகையை இழந்தவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.